Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last class exercise 3.3 உள்ள first problemல இருக்கக்கூடிய third subdivision பார்த்தோம். அதுக்கான link descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.3 உள்ள second problemல உள்ள first subdivision பார்க்கலாம். வாங்க. Find the LCM of each pair of following polynomial. a square plus 4a minus 12, a square minus 5a plus 6 whose GCD is a minus 2. அதாவது ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டு இந்த ரெண்டு பாலினாமியலோட ஜிசிடியையும் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கிவன் பாலினாமியல்ல ஃபர்ஸ்ட் பாலினாமியலை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கப்பேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12 கிடைக்கும். சரியா? இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ எனக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 12 வருமா, ப்ளஸ் பண்ணாவோ மைனஸ் பண்ணாவோ எனக்கு ப்ளஸ் 4 வருமா? இப்போ 6 2s போட்டு பார்ப்போமா? சரி, ஆனால் எனக்கு 12ங்கிறது வந்துட்டு எனக்கு மைனஸில் வந்திருக்கு. எனக்கு ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ப்ளஸில் வந்திருக்கனால சின்ன நம்பருக்கு தான் நான் என்னால் என்ன பண்ண முடியும்? மைனஸ் போட முடியும். அப்போ 6 2s 6 இன்ட்டு மைனஸ் 2 வந்துட்டு மைனஸ் 12, 6 மைனஸ் 2 வந்து 4. கரெக்டா? அப்படின்னா என்ன வரும்? a ப்ளஸ் 6 இன்ட்டு a மைனஸ் 2. கரெக்டா? இதுதான் வந்துட்டு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் பாலினாமியல் g ஆஃப் எக்ஸ்னு எடுக்க போறேன். g ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. இதுவும் எனக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ நான் அகைன் ஃபேக்டரைஸ் பண்ணணும். என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 6 வரணுமா, ப்ளஸ் பண்ணாவோ மைனஸ் பண்ணாவோ எனக்கு மைனஸ் 5 வரணுமா? இதே 3 2s போட்டு பார்ப்போமா? இங்கே எனக்கு வந்துட்டு இங்கே உள்ள வேல்யூ மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ வந்துட்டு ப்ளஸில் வந்திருக்கு, ஆனால் இங்கே வந்து மைனஸில் வந்திருக்கு. ஸோ எனக்கு ரெண்டு வேல்யூமே ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லை மைனஸாக இருக்கணும். எனக்கு மைனஸ் போட்டால் தான் எனக்கு இந்த உள்ள வேல்யூ மைனஸாக கிடைக்கும். அப்போ மைனஸ் 3 மைனஸ் 2 போடுவோமா? மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 6, மைனஸ் 3 மைனஸ் 2ஓட வேல்யூ மைனஸ் 5. கரெக்டா? அப்படின்னா என்ன வரும்? a மைனஸ் 3 இன்ட்டு a மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஜிசிடி அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிசிடியும் நம்ம இதை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு, காமனாக உள்ளது a மைனஸ் 2 தானே. அதனால இருந்தாலும் அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் 2ன்னு. இது கிவன்லேருந்தே நான் எழுதியிருக்கேன். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். சரியா? இப்போ நார்மலாக எல்சிஎம் கேட்டிருந்தா நம்ம வந்துட்டு எது கரெக்டாக இருக்கும், எது காமனாக இருக்கோ, எது அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்துக்கோ அதை எடுத்து எழுதுவோம். இப்போ ஜிசிடி கொடுத்துருக்கனால நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜிசிடி. ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து ஜிசிடி வேல்யூ கொடுத்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? a ப்ளஸ் 6 into a minus 2 into g of x என்ன கண்டுபிடிச்சோம்? a minus 3 into a minus 2 divided by gcd a minus 2 னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு a minus 2 ஒரு a minus 2 கேன்சல். பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? a plus 6 into a minus 3 into a minus 2. அப்போ இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு LCM ஓட வேல்யூ. ஓகேவா? அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.3 உள்ள செகண்ட் ப்ராப்ளமில் உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.